ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கடந்த மாதங்களெல்லாம் அற்புதமாய் நம்மை நடத்தினார். ஒரு புதிய மாதத்திற்குள் நம்மை அழைத்து வருகிறார். அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 26 வசனம். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஆம், பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், நாம் நம்முடைய சத்துருக்கள் பெருகி நம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் நம்மேல் ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் கோபமாகி நமக்கு ஒரு சத்துருக்களை எழுப்பி அவர்கள் நிமித்தம் நம்மை பல பாதைகளில் நடத்தியிருப்பார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், உன்னில் உள்ள களிம்பை நான் நீக்கி உன்னை சுத்தமாக்கி அந்த களிம்பில் காணப்படுகிற ஈயத்தையும் நீக்குவேன். அப்படியானால் நீ தேவனுடைய பிள்ளை, நீதிபுரம், சத்திய நகரம் அழைக்கப்படுவான். அப்படின்னா அப்பழுக்கு இல்லாத மனிதனாய் மாற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கரைப்பட்டு குறைவுபட்டு வேதனை அடைந்து துக்கத்தில் இருக்கும் பொழுது நாம் தேவனிடத்தில் வந்து சேர்ந்து விட்டால், மனம் திரும்பிவிட்டால், நம்முடைய களிம்பை அவர் நீக்குகிறார். இந்த களிம்பு நீக்கிற விஷயத்தில் முக்கியமான ஒன்று அந்த ஈயம். இந்த பாத்திரத்தில் ஈயம் பூசுவது என்று சொல்லுவார்கள். அது நன்றாக சூடு பண்ணின உடனே கொஞ்சம் சூட்டிலேயே அந்த ஈயம் கரைந்து விடும். அது மிக அதிக சூடு பண்ணும்போதுதான் அந்த தங்கத்தில் உள்ள களிம்புகள், வெள்ளியில் உள்ள களிம்புகள் எல்லாம் அது கரைந்து வெளியே வரும். அது கரைந்து அந்த ஆசிடோடு கரைந்து வெளியே வரும். சுத்த பொன், சுத்த வெள்ளி வெளிப்பட ஆரம்பிக்கும். இதை அந்த பத்தர் என்று அழைக்கப்படுகிற அந்த ஆசாரியர்கள் அந்த வேலை செய்யும் பொழுது அதை உற்று கவனித்தால் நமக்கு தெரியும். அதில் சில பொருட்களை போடுவார்கள், கொதிக்க வைப்பார்கள். பின்பு அது களிம்பு நீங்கி நல்ல சுத்த தங்கத்தை எடுப்பார்கள். அது சுத்த தங்கமாய் விளங்க. அப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னில் உள்ள களிம்பு, உன்னில் உள்ள ஈயம் நான் அகற்றிவிட்டேன். நீ அதெல்லாம் நீக்கிட்டு உன்னை சத்திய நீதிபுரம் சொல்கிற, சத்திய நகரம்னு சொல்கிற. அப்படின்னா உன்கிட்ட அப்பழுக்கு இல்லை, குறைவுகள் இல்லை, துன்மார்க்கமான செயல்பாடுகள் இல்லை, துன்மார்க்கமான பாவ செயல்கள் இனி உன்னிடத்தில் இல்லை. நீ சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிற என்னுடைய பிள்ளை, தேவனுடைய ஜனம் என்று கர்த்தர் அழைப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மீறுதல்களினாலே, உன்னுடைய அக்கிரமங்களினாலே நீ இதுவரை ஆண்டவரை அறிந்தும் சில தீய காரியங்கள் ஈடுபட்டு உன்னை தீட்டுப்படுத்தி கொண்டாய். உன்னை தீட்டுப்படுத்தி கொண்டு அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படலை, நான் மட்டும் எப்படி அப்படின்னு சொல்லி நாம் சில நேரத்தில் நம்ம கேள்வி கேட்போம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நாம் அவர்களைப் போல பாவம் செய்யும் பொழுது நம்மை ஆண்டவர் கண்டிக்கிறார் என்றால் நம்ம மேல் அவர் எவ்வளவு நேசமாக இருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ அவர்களை கண்டிக்கலையா? கண்டித்திருப்பார். அவர்கள் கண்டித்திருப்பார். ஆனால் சாலமோனைப் போல அவர்கள் செவி கொடாதிருந்திருப்பார்கள். நான் நம்மகிட்ட கண்டிக்கும் பொழுது நமக்கு 2 விஷயங்கள் புரியணும். ஒன்று, அவர் நம்மை நேசிக்கிறார். மற்றொன்று,
அவர் நம்மேல் அக்கறையாக இருக்கிறார். யாருக்குங்க கிடைக்கும் இந்த பாக்கியம்? யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? அவன் எப்படியோ கேட்டுக்கிட்டு போகிறான். நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு முறை 2 முறை சொல்லுவோம். கேட்கலன்னா அவன் எப்படியோ கேட்டுக்கிட்டு போகிறான், விட்டுருங்க, தண்ணி தெளித்து விட்டுருங்க அப்படின்வாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, தண்ணி தெளித்து விடுகிற தேவன் அல்ல. நம்மை சுத்திகரித்து நம்மை அழகு பார்க்க விரும்புகிற கர்த்தர். நீங்கள் வேதத்தில் இதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு மனிதர் தேவாலயத்தை கட்டுறதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சகரியாவின் புஸ்தகத்தில் யோசுவா 3வது அதிகாரத்தில் யோசுவா என்ற ஆசாரியரை குறித்து சொல்லுவார். அவன் அழுக்காக இருப்பான். அவன் தெய்வ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது அவனுடைய வஸ்திரம் அழுக்காக இருக்கும். பிசாசு குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். தோடா சர்வ வல்லவர்னு சொல்கிறாரு, சர்வ சிருஷ்டிக்கு மஜமான் என்று சொல்லுகிறாரு. தோடா அழுக்கு பிடிச்சவன், பாவம் நிறைந்தவன், அவன் தேவாலயத்தை கட்ட போகிறான், அவன் தான் ஆசாரியனா அப்படின்னு யோசுவாவை தேவ சமூகத்தில் நிறுத்தி அவனை குற்றப்படுத்துவார். யோசுவா தேவ சமூகத்தில் வந்து நிற்பான் அழுக்கு வஸ்திரத்தோடு. ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். பக்கத்தில் இருக்கிற தூதனை பார்த்து சொல்வார், வஸ்திரத்தை அகற்றி வெண் வஸ்திரம் தரிப்பீங்க. அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்ட உடனே புதிய பாகையை அவனுக்கு தரிப்பீங்க. பாகையை தரிப்பித்த உடனே ஆண்டவர் சொல்ல, இனி அக்கிரமம் உங்ககிட்ட இல்லை, இனி பாவம் உங்ககிட்ட கிடையாது, உன்னை சுத்திகரிச்சிட்டேன், இப்போ போ என் வேலையை செய். இப்போ ஆண்டவர் அந்த மாதிரி தான் உங்களுக்கு எனக்கும் ஒரு வாக்கு பண்ணுகிறேன். என்ன வாக்கு தெரியுமா? தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குற வாக்கு என்ன வாக்கு தெரியுமா? நான் உன்னை சுத்திகரித்து உன் களிம்பை நீக்கி உனக்குள்ள இருக்கிற ஈயத்தை அகற்றி உன்னை பியூரிஃபைடு, அதை ரீஃபைன்டு அப்படி சொல்கிறல்ல, ரீஃபைன்டு, உன்னை சுத்திகரிக்கப்பட்ட தங்கமாய், சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளியாய், உனக்குள்ள அழுக்கில்லாத அப்பழுக்கற்ற உன்னை பாத்திரமாய் உன்னை மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய மேன்மை. எலிசபெத் ராணி, குயின் எலிசபெத் II இப்போ சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் அவர்கள் மரித்தார்கள். அந்த அம்மா இளம் வயதில் ராணியாய் பட்டத்துக்கு வருகிறார். அவர் இந்த இளம் வயதில் ராணியாய் பட்டத்துக்கு வரும்பொழுது அவங்க செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஒரு பாரம்பரிய வழக்கம் இருக்கிறது. அந்த ராணியினுடைய தலையில் இருந்த கிரீடத்தை, ஏற்கனவே ராணியாய் இருந்தவருடைய தலையில் இருந்த கிரீடத்தை இவர்களுக்கு கிரீடமாய் சூட்டுவார்கள். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த கிரீடத்தை சூட்டின பின்பு அவங்க சொன்னாங்க, இந்த கிரீடத்தை உருக்கி புதிதாய் செய்யுங்கள். அப்போ அவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் புரியல, என்ன புதிதாக செய்ய சொல்கிறாங்க, இது பாரம்பரியமாக. இவங்க சொன்னாங்க, அந்த கிரீடத்தை அப்படியே உருக்கி புதுசாக செஞ்சு அதை என் தலையில் வை. ஏன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அவர்கள் செய்த பாவம், அவர்கள் செய்த அக்கிரமம், அவர்கள் செய்த தீமை எதையும் இந்த ஆட்சியை நான் செய்யக்கூடாது, அது பின்தொடரக்கூடாது, அதனால் அதை சுத்தமாக்குங்க. ஒரு ஆட்சி செய்கிற ஆட்சியாளரே அதை சுத்தமாக்கணும்னு விரும்பும் பொழுது நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி அழகு பார்ப்பதில் என்ன தவறு? நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி அழகு பார்த்து ஐயோ என்னுடைய பிள்ளை என்று சொல்லுவதில் என்ன தவறு? தவறொன்றுமில்லை. அதனால் பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மை இந்த மாதத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் அவர் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா 2 காரியம் தான் சொல்கிறாரு. உன்னை சுத்திகரிச்சுட்டு நீ நீதிபுரம் சத்திய நகரம் சொல்லிடுவேன். அப்போ பாரு, உன் வாழ்க்கையில் நான் குடிகொண்டிருக்கிறத நீ பார்ப்பேன். அவருடைய சித்தத்தை செய்கிற தேவனுடைய ஜனமை நாம் இருப்போம் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கை பிடித்துக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருக்காக செயல்பட ஆரம்பிப்போம். பெரிய காரியங்களை எதிர்பார்த்து நிற்போம். அவர் நம்மை கொண்டு செய்வார். ஆமென்.